வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் மனைவி திருமணத்திற்கு பிறகு எப்போதும் தன் தாய் வீட்டுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்தாள். இது எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் நான் அவளை கட்டாயமாக அவளது தாய் வீட்டுக்கு அழைத்துச் சென்றபோது அவளது முகம் விளறி போனது. ஆனாலும் எனக்காக எந்த காரணமும் சொல்லாமல் என்னுடன் வந்தாள். அவளை அவள் தாய் வீட்டில் விட்டுவிட்டு நான் என் வீட்டுக்கு திரும்பிய போது இரவு தூங்கும்போது என் மனைவி அழுது கொண்டிருக்கும் ஒரு கனவு கண்டேன். அந்தன் காரணத்தை நினைத்தால் மிகவும் கொடூரமாக இருந்தது. இதனால் என் மனம் பதறியது. நான் உடனே அவளது தாய் வீட்டுக்கு வெறும் காலில் ஓடி சென்றேன். ஆனால் வீட்டின் கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. நான் எதுவும் புரியாமல் கவலையோடு திரும்பி செல்ல ஆரம்பித்தபோது வீட்டின் உள்ளே இருந்து ஒரு விசித்திரமான முனங்கள் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நான் சுவரில் ஏறி வீட்டினில் குதித்தபோது அங்கிருந்து ஒரு காட்சியை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர்கள் அனைவரும் என் மனைவியை நிர்வாணமாக என் மனைவி 4 அண்ணன்களுக்கு ஒரே தங்கையாக இருந்தாள். ஆனால் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தாங்கள் சகோதரிக்காக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அவள் மூத்த அண்ணன் அமரே என்னிடம் வந்து தன் சகோதரி காவியாவை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக கூறியபோது என்னால் என் காதுகளையே நம்ப முடியவில்லை. காவியா அவர்களின் ஒரே தங்கே, அவளை அவர்கள் மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். இப்போது ஏன் அவர்கள் தாங்கள் அருமை சகோதரியை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார்கள்? என்னிடம் அப்படி எந்த சிறப்பும் இல்லையே. நான் கருப்பு நிறத்தில் ஏறக்குறைய 35 வயதுடைய வாலிபன். என் தலையில் குறைவான முடிகளே இருந்தன. நான் எனக்கான செலவையே மிகவும் சிரமப்பட்டுதான் சமாளித்து வந்தேன். அப்பகுதியில் எனக்கு ஒரு சிறிய மளிகை கடை இருந்தது. எனக்கு எந்த நெருங்கிய உறவினர்களும் இல்லை. யாரும் எனக்கு பெண் கொடுக்க தயாராகவும் இல்லை. பலரிடம் நான் திருமணத்தை பற்றி பேசினேன். ஆனால் அவர்கள் இவன் தனியாள், இவனுக்கு முன்பின் யாரும் இல்லை. ஒரு சிறிய ஒற்றை அறை வீட்டில் இருக்கிறான். ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருக்கிறான். இவனால் எங்கள் மகளின் அடிப்படை தேவைகளை கூட சரியாக பூர்த்தி செய்ய முடியாது. அவளுடைய ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவான் என்று சொல்வார்கள். என் கருப்பு நிறத்தையும் தலைமுடியையும் பார்த்து சாதாரணமாக இருக்கும் பெண்கள் கூட என்னை புறக்கணித்தார்கள். ஆனால் அமீரின் சகோதரி மற்றும் அவர்களின் குடும்பம் அப்போது அப்பகுதியில் பணக்காரராகவும் கௌரவமாகவும் இருப்பவர்கள். காவியாவை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஏனென்றால் அவள் எப்போதும் தன் முகத்தை சால்வையால் நன்கு மூடிக்கொண்டுதான் வருவாள். மேலும் அமீரின் சகோதரியை பார்த்து பேச அப்பகுதியில் உள்ள எந்த வாலிபனுக்கும் துணிவு இல்லை. ஏனென்றால் அவளுடைய 4 அண்ணன்களும் மிகவும் வலிமையானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்கள். ஊர் முழுவதும் அவர்களின் ஆதிக்கம் இருந்தது. மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து பயந்தார்கள். அவள் அமரின் சகோதரி என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் எனக்கும் அவளை நிமிர்ந்து பார்க்கக்கூட ஒருபோதும் தைரியம் வந்ததில்லை. உண்மையில் அவர்களுக்கான மளிகைப் பொருட்கள் என்னுடைய மளிகை கடையில் இருந்துதான் சென்றன. நான் தான் அந்த பொருட்களை அவர்களின் வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன். ஆனாலும் கூட வீட்டுக்கு உள்ளே செல்ல எனக்கு ஒருபோதும் அனுமதி கிடைத்ததில்லை. இந்த வழக்கம் பல வருடங்களாக தொடர்ந்தது. ஆனால் தன் தங்கையின் திருமணத்திற்காக அமரே அவர் வாயால் என்னிடம் கேட்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆச்சரியத்துடன் அமரின் முகத்தை பார்த்து, ஐயா, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றேன். அவர், நான் என் சகோதரி காவியாவை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன் என்றார். நான் தயக்கம் கூடிய பயத்துடன், குடிசையில் வாழும் நான் எங்கே, மாளிகையில் வாழும் உங்கள் சகோதரி எங்கே, நான் உங்கள் தங்கையை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவன் என்று என்னையே நான் நினைக்கவில்லை என்றேன். அதற்கு அமர், இது எங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் சகோதரியின் சம்மதம் உள்ளது. நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் சில சாட்சிகளையும் புரோகிரதையும் அழைத்து வாருங்கள் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கேட்டது உண்மையா என்று என்னால் இன்னமும் நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட உறவுகளும் இருக்கிறார்களா?
இப்படிப்பட்ட திருமணங்களும் நடக்குமா என்று யோசித்தேன். ஆனால் ஏற்பாடு எல்லாம் வேகமாக நடந்தபோது அவர்கள் எங்கள் உறவை முடிவு செய்யவில்லை. மாறாக எனக்கு ஒரு உத்தரவு போட்டது போல இருந்தது. ஆனால் அவர்கள் தன் ஒரே தங்கையை எனக்கு திருமணம் செய்து வைத்ததற்கான காரணம் பின்னால்தான் எனக்கு தெரிய வந்தது. அன்று நான் என் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனால் அவர்கள் ஒரே செல்ல சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து கொடுக்கும் அளவுக்கு அமரின் மனம் சரியாக இருந்ததா என்று எனக்கு புரியவில்லை. என்னைப் போன்ற ஏழையுடன் ஒரு ஏழை கூட தாங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார். அதனால் இது எனக்கு யோசிக்க வைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. நள்ளிரவு வரை நான் இந்த குழப்பத்தில் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் அமர் தன் சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார் என்று. பிறகு என் மனதில் ஒன்று தோன்றியது. ஒருவேளை அவள் அழகாக இல்லை அல்லது அவளுக்கு நல்லவரன் ஏதும் கிடைக்கவில்லை என்ற எண்ணமும் வந்தது. ஆனாலும் ஒரு பெண் அழகாக இல்லாவிட்டாலும் அவளிடம் செல்வமும் 4 அண்ணன்களின் செல்வாக்கும் இருந்ததால் அந்த பெண்ணுக்கு நல்ல வரன்கள் எளிதில் கிடைக்குமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? நான் எங்கள் பகுதியில் மிகவும் சாதாரணமாக தோற்றம் கொண்ட வாலிபன். என்னை பார்த்தால் பெண்கள் தாங்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள், கோபமாக பார்ப்பார்கள், முகத்தில் வெறுப்பு தெளிவாக தெரியும். இவ்வாறு தோற்றமளிக்கும் ஒருவருக்கு அமரின் தங்கைக்காக திருமண பேச்சை பேசியதை என்னால் ஒருபோதும் நம்ப முடியவில்லை. இந்த உறவு எனக்கு ஒரு புதிராக இருந்தது. என் மனம் ஒரு நிலையாக வேலை செய்யவில்லை. எப்படியும் அமரின் ஒரே செல்ல தங்கைக்கு நல்ல நல்ல வரன்கள் வந்திருக்க வாய்ப்புள்ளது. அமரும் அவரது சகோதரர்களின் கௌரவத்தையும் கருத்தில் கொண்டு அனைவரும் அவர்களின் வீட்டில் உறவு வைத்துக் கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். பிறகு அவர்கள் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார்கள்? 2 நாட்கள் யோசித்த பிறகு அவரது சகோதரி பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டாள் போல என்ற முடிவுக்கும் வந்தேன். இதனால்தான் அவள் எப்போதும் முகத்தை மூடிக்கொண்டே வருகிறாள். இதனால் இவளுக்கு நல்லவரன் கிடைக்கவில்லை. அதனால்தான் என்னிடம் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் வீட்டை கவனித்துக் கொள்ள எனக்கும் ஒரு மனைவி தேவைப்பட்டாள். அதனால் நானும் மறுக்கவில்லை. சில சாட்சியங்களை அழைக்க சென்றபோது அமர் தன் தங்கையை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக நான் யாரிடமும் சொன்னாலும் எல்லோரும் என்னை பார்த்து கண் விரித்தனர். நான் ஆச்சரியப்பட்டது போலவே அவர்களும் ஆச்சரியப்பட்டனர். பின்பு வெள்ளிக்கிழமை சில சாட்சியங்களோடு நான் அவர்களின் வீட்டுக்கு சென்றபோது அங்கே எந்த விசேஷ ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. எங்களை வரவேற்பையில் சாதாரணமாக உட்கார வைத்தார்கள். எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. அப்போது 4 சகோதரர்களும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களின் ஆடைகள் கூட எனக்கு புதிய ஆடைகள் அணிந்திருப்பது போல் இல்லை. எனக்கு இது மிகவும் வினோதமான திருமணமாக இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தர் 4 அண்ணன்களின் ஒரே தங்கையான திருமணம் இவ்வளவு எளிமையாக நடந்தது. இது யாருக்கும் புரியவில்லை. என் மனதில் எத்தனை கேள்விகள் இருந்தனவோ அத்தனை கேள்விகள் அப்பகுதி மக்கள் மனதிலும் இருந்திருக்கலாம். ஆனால் யாரிடமும் இதற்கு பதில் இல்லை. அவர்களிடம் எதுவும் கேட்பதற்கு யாரிடமும் தைரியமும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு எங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அதில் சைவ புட்டு மட்டுமே இருந்தது. சட்னி கூட இல்லை. எந்த இனிப்பும் இல்லை. இப்போது நான் மிகவும் கவலைப்பட்டேன். இப்படிப்பட்ட திருமணத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை. மணமகன் வீட்டாரை இப்படி அலட்சியமாக வரவேற்பதையும் கண்டதில்லை. மேலும் இது 4 அண்ணன்களின் ஒரே சகோதரியின் திருமணமாக இருந்தது. உண்மையில் அவருடைய சகோதரியின் திருமணம் வேறு யாருடனோ நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் அனைவரையும் அழைப்பார்கள். இந்த சாக்கில் எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த திருமணம் என்னுடன் நடக்கும் என்றும் எனக்கு தெரியவில்லை. அதுவும் இப்படி மோசமான முறையில் நடக்கும் என்றும் தெரியவில்லை. சீதனம் என்று அவர்கள் ஒரு பைசா கூட தரவில்லை. அவரது சகோதரி ஒரு கருப்பு சால்வையில் பொருத்தப்பட்டு முகத்திரை அணிந்து என்னுடன் விடைபெற்றார். என் வீடு ஒரு சந்துக்குள் உள்ள சிறிய வீடாக இருந்தது.
நான் கார் ஏற்பாடு செய்திருந்தேன். அவளை என் வீட்டுக்கு காரிலேயே அழைத்து வந்தேன். அதுவும் என் அண்டை வீட்டுக்காரனின் கார். என் வேண்டுகோளின் பெயரில் அவர் எனக்காக கொடுத்திருந்தார். என் வீடு சிறிது தூரம்தான் இருந்தது. ஆனால் அந்த பெண்ணுக்கு என் மூலமாக முழு மரியாதை கொடுக்க நான் விரும்பினேன். என் மனதில் எழும் கேள்விகளுக்கு என் மனைவியிடம் பதில்களை கேட்க வேண்டும் என்றும் நினைத்தேன். எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்று. ஆனால் நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், என் மனைவி நிச்சயமாக அழகாக இருக்க மாட்டாள். அதனால்தான் அவர்கள் தாங்கள் சகோதரியே என்னுடன் திருமணம் செய்து கொடுத்தார்கள். அல்லது வயது அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று நினைத்தேன். இப்படி என் மனதில் பல கேள்விகள் ஓடின. நான் என் வீட்டுக்கு வந்தடைந்தவுடன் கருப்பு சால்வையில் போர்த்தப்பட்டிருந்த காவியாவின் கையை பிடித்தேன். ஆனால் அவள் கை நடுங்குவதை நான் உணர்ந்தேன். அவள் மிகவும் பயந்திருந்தாள். நான் அவளை என் அறைக்கு அழைத்துச் சென்றேன். என் அறையில் என் தாயார் காலத்து ஒரு பழைய கட்டில் மட்டுமே இருந்தது. அதை நான் கொஞ்சம் செலவு செய்து பாலி செய்திருந்தேன். நானும் நீங்கள் இங்கே நிம்மதியாக உட்காரலாம். சால்வையையும் நீக்கி விடலாம். உங்களுக்கு பசித்தால் நான் ஏதாவது சாப்பிட ஏற்பாடு செய்கிறேன் என்று நான் அவளிடம் கேட்டேன். ஏனென்றால் அவள் நன்றாக சாப்பிட்டாளா அல்லது பசியுடன் வந்தாளா என்று எனக்கு தெரியவில்லை. அவள் தலையை அசைத்து இல்லை என்று அசைத்தாள். நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். இது ஒரு விசித்திரமான சூழ்நிலை. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்றும் தெரியவில்லை. என் மனதில் தொடர்ந்து கேள்விகள் எழுந்தன. அமர் தன் சகோதரியை ஏன் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்று எனக்கு புரியவில்லை. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் திருமணம் ஏன் இப்படி ரகசியமாக நடந்தது? இப்படி ஒரு திருமணம் நடந்தால் அனைவரும் குழப்பத்தில் தானே இருப்பார்கள். இதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கும் என்று யோசிக்கத் தொடங்குவார்கள். நான் என் திருமணத்திற்கு மனதளவில் தயாராக இல்லை. ஏனென்றால் அப்போது எனக்கு 8 நாட்கள் மட்டுமே அவகாசம் கிடைத்தது. திருமணத்திற்கு ஏன் இப்படி திடீரென்று நிச்சயிக்கப்பட்டது என்று நான் யோசிப்பதிலேயே அந்த நேரம் முழுவதும் கழிந்தது. இப்போது நான் என் அறைக்குள் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் என் எல்லா கேள்விகளுக்கும் பதில் காவியாவிடம் மட்டுமே இருக்கலாம். ஆனால் இன்று இரவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது சரியா இல்லையா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒன்று, திருமணம் விஷயத்தில் எனக்கு பொதுவாகவே சற்று தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது. ஏனென்றால் என் தோற்றத்தை பார்த்து எல்லோரும் அறுத்து விடுவார்கள். அதனால் என் திருமணம் நடந்ததே எனக்கு ஒரு விசித்திரமான விஷயமாக இருந்தது. பிறகு ஒரு பெண்ணுடன், அதுவும் என் மனைவியுடன் பேசுவதே எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நானும் என் அறைக்குள் நுழைந்தேன். அந்த நேரத்தில் காவியா சால்வையை நீக்கிவிட்டாள். அவள் இளஞ்சிவப்பு நிறத்தில் சாதாரண உடை அணிந்திருந்தாள். நகை என்று எதுவும் அணிந்திருக்கவில்லை. லேசான சிரிப்பு மட்டுமே இருந்தது. ஆனால் நான் அவள் முன் உட்கார்ந்திருந்து அவளை பார்த்தபோது என் மனம் ஆச்சரியம் அடைந்தது. ஏனென்றால் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். என்னால் என் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் இவ்வளவு அழகாக இருப்பாள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், அவள் கிட்டத்தட்ட 20 வயதுடைய இளம்பெண். ஆனால் எனக்கு 35 வயது. அவளுக்கு முன்னால் நான் ஒரு முட்டாள் போல தோன்றினேன். இப்போது என் மனதில் இன்னும் பல கேள்விகள் எழத் தொடங்கின. ஏன் அமரின் இவ்வளவு அழகான தங்கையை என்னைப் போன்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்துக் கொடுத்தார்? என்னிடம் செல்வம் இல்லை, அழகும் இல்லை, ஆளுமையும் இல்லை. இப்போது அவளுக்கு முன்னால் நான் ஒரு பூஜ்யமாக உணர்ந்தேன். நான் இன்னும் அதிக மனக்குழப்பத்தில் சிக்கிக் கொண்டேன். அவளிடம் நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன கேள்வி கேட்பது? அவளுடைய அழகு என்னை பேசாமல் ஆக்கியது. மேலும் முதல் நாளே என் பேச்சால் அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. நான் உடனே படுக்கையில் இருந்து எழுந்து நின்றேன்.
அவள் என்னை பார்த்தாள், பிறகு வெட்கத்துடன் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். நானும் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். வயது குறைவாக உள்ளது என்றேன். என் கேள்விக்கு பதிலளித்தவள் என்னை பார்த்து, எனக்கு புரியவில்லை என்றால் நான் உனக்கு தகுதியானவன் என்று நான் என்னையே நினைக்கவில்லை என்றேன். நான் பொய் சொல்லவில்லை. இது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் நான் இன்னும் அதிக மனக்குழப்பத்தில் சிக்கியிருக்கிறேன் என்றேன். அவள் என்ன பேசுகிறீர்கள் என்றால், அந்த அழகான பெண் என்னை பார்த்து பேசுகிறாள் என்று நானும் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் என்னை விட அவள்தான் அதிகமாக ஆச்சரியப்பட வேண்டும். உண்மையில் என் கணக்குப்படி அவள் கண்ணீர் விட வேண்டும், அழ வேண்டும். அவள் தலைவிதி என்னை போன்ற ஒரு தோற்றம் உள்ளவளுடன் சேர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அவள் முற்றிலும் தெளிவான நிறத்தையும் அழகையும் கொண்டவள். நான் சாதாரணமாகவும் கருப்பாகவும் தோற்றம் கொண்டவன். ஆனால் அவள் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அவள் அழகும் அளவும் இல்லை. ஆனால் அதைப் பற்றி நான் கவலைப்பட்டேன். அவளும் உட்காருங்கள் என்று சொன்னாள். நான் என் சூழலும் மனதை சமாளித்துக் கொண்டு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். அமர் தன் அழகான தங்கைக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் ஏன் செய்தார் என்று எனக்கு புரியவில்லை. என்னைப் போன்ற ஒருவனை ஒரு சாதாரண பெண் கூட திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டாள். அதையே நான் அதிர்ஷ்டமாக நினைத்து மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இவ்வளவு அழகான பெண்ணுடன் நான் என் திருமணம் நடந்ததை நான் இந்த உறவுக்கு அநியாயம் செய்தது போல தோன்றியது. நீங்கள் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது என்றேன். அமர் தன் சகோதரியை என்னுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினால் அவள் நிச்சயம் அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாள் அல்லது சாதாரணமான தோற்றத்துடன் தான் இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். என் முகத்தில் இருந்த குழப்பத்தை அவள் புரிந்து கொண்டாள். அவள் இந்த திருமணத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் உங்களை முன்பே பார்த்திருக்கிறேன் என்றாள். இந்த விஷயம் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என் தோற்றத்தை பார்த்த பிறகும் அவள் என்னை திருமணம் செய்ய தயாராகிவிட்டாள். என் தோற்றத்தை பார்த்து பொதுவாக பெண்கள் மறுத்து விடுவார்கள். ஏனென்றால் என் முன்பற்கள் 4 சற்று வெளியில், நாக்குகள் சற்று வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும். பேசுவதிலையும் புன்னகைப்பதிலையும் அவ்வளவு தெளிவாக தெரியாது. என் முக அம்சங்களும் மிகவும் சிறப்பானதாக இல்லை. நான் ஒரு சாதாரண மனிதன், என்னிடம் எந்த சிறப்பும் இல்லை. பிறகு இவ்வளவு அழகான பெண் ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இப்படி வினோதமான எண்ணங்கள் என் மனதில் தோன்றிவிட்டன. இப்போது இந்த பெண்ணுக்கு ஏதோ விபத்து நடந்துவிட்டதோ என்று நான் பயந்தேன். அவளுக்கு ஏதாவது தீங்கு நடந்ததா? அதனால்தான் அவளது குடும்பத்தினர் என்னை தேர்ந்தெடுத்தார்களா? ஒருவேளை இதுதான் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் யாரும் தாங்கள் இவ்வளவு அழகான தங்கையை சும்மா எந்த சாதாரண மனிதரிடம் ஒப்படைக்க மாட்டார்கள். ஆனால் இதே கேள்வியை காவியாவிடம் கேட்க எனக்கு தயக்கமாக இருந்தது. நான் நாற்காலியில் அமர்ந்தே இருந்தேன். நான் உங்கள் அண்ணன்கள் ஏன் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றேன். அதற்கு அவள், ஏன் உங்களுக்கு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்ததா என்று கேட்டாள். அவள் பதிலளிப்பதற்கு பதிலாக என்னிடமே கேள்வி கேட்டாள். நான் ஆட்சேபனை தெரிவிக்கும் தகுதி எனக்கு எங்கே இருக்கிறது, ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை என்றேன். அவள், உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் மறுத்திருக்கலாமே என்றாள். இதை சொல்லும்போது அவள் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. பிறகு அவள், நான் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாள். இதை கேட்ட நான் இன்னும் அதிகம் ஆச்சரியம் அடைந்தேன். இந்த பெண் பைத்தியமாகி விட்டாளா என்று நானும் நினைத்தேன். நான் அவளுக்கு தெரியவில்லையா? அவளால் சரியாக பார்க்க முடியுமா? அல்லது கண் பார்வை பலவீனமாக உள்ளதா? என் அசிங்கத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. நான் நாற்காலியில் இருந்து எழுந்து அவள் அருகில் அமர்ந்தேன். அவள் பார்வையை தாழ்த்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவளிடம் என்ன பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. நான் உங்கள் அண்ணன்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் புத்திசாலிகள்.
அப்பகுதியில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. நீங்கள் அவர்களின் ஒரே சகோதரி. நான் கேள்விப்பட்டவரை நீங்கள் மிகவும் செல்லமானவர். செல்லமானவர். பிறகு உங்கள் திருமணம் இவ்வளவு எளிமையாகவும் அதுவும் என்னுடன் எப்படி நடந்தது என்றேன்.